Hello everyone, welcome back to Future Vision PGTRB English. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் எஸ்எல்ஏ செகண்ட் லாங்குவேஜ் அக்குசேஷன் அப்படின்ற டாப்பிக்கை தாங்க 9th யூனிட்டில் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற டெஃபினேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன் அப்படின்னா எல்லா டேர்முக்குமே, அதாவது எல்லா ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடீஸ்க்குமே வந்து டெஃபினேஷன்ஸ்னு ஒன்று கட்டாயம் உண்டுங்க. டெஃபினேஷன் அப்படின்னா அதனுடைய விளக்கம். இப்போ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இட் இஸ் அன் ஆர்பிட்டரி கன்வென்ஷனல் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ராபின்சன் சொல்லுவார். ஓகேங்களா? அதே மாதிரி இட் இஸ் அன் இன்ஹெரண்ட் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஃபர் சொல்லுவார். அதே மாதிரி அது வந்து நான் ஃபைனட் இன்டெஃபினட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒன்றா டெஃபினட் செட் அல்லது இன்ஃபைனட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கி சொல்லுவார். ஸோ அப்போ இந்த எஸ்எல்ஏ செகண்ட் லாங்குவேஜ் அக்குசேஷன் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில டெஃபினேஷன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அதை பற்றி தான் இப்போ அடுத்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். The study of new discipline involves familiarizing oneself with the specific terminology of that field. ஒரு புது டிசிப்ளின், ஒரு ஃபீல்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கும்போது அது சம்மந்தமாக ஃபெமிலியரைசிங்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெர்மினாலஜி அந்த ஃபீல்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கட்டாயம் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ லாங்குவேஜை பற்றி படிக்கிறதுக்கு பேர் அது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஏன் அதுக்கு வந்து சயின்டிஃபிக் ஸ்டடின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லேபெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கட்டாயம் லாங்குவேஜ் படிக்கும்போது, லாங்குவேஜை பற்றி படிக்கும்போது நம்ம லேப் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதோட ஒவ்வொரு லெவல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபனாலஜி, மார்ஃபாலஜி, செமாண்டிக்ஸ், சின்டாக்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது ஃபொனட்டிக்ஸ் சம்மந்தமாக அந்த சவுண்ட்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக லாங்குவேஜ் லெபார்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணி அதில் அந்த இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரிமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் நம்ம லாங்குவேஜை ப்ராப்பராக படிக்கிறோம். அதனால தான் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ்னு நம்ம சொல்கிறதுக்கான ரீசன். அப்போ அந்த செகண்ட் லாங்குவேஜை படிக்கும்போது நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், செகண்ட் லாங்குவேஜ் அக்குசேஷன், எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு அந்த தனிப்பட்ட அந்த டிசிப்ளினுக்கும் அதை ஃபெமிலரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெர்மினாலஜி அந்த ஃபீல்டுக்கு கட்டாயம் தேவை. இந்த செஷனில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வி ப்ரெசென்ட் சம் பேசிக் டெர்மினாலஜி காமன் டு த ஃபீல்ட் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் அக்குசேஷன் accompanied by brief definitions. இப்போ நம்ம அடுத்து இந்த செக்ஷனில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேசிக் டெர்மினாலஜி காமனாக அந்த செகண்ட் லாங்குவேஜ் அக்குசேஷன் அப்படின்ற அந்த ஃபீல்டுக்கு அக்கம்பனிடாக இருக்கக்கூடிய ப்ரீஃப் டெஃபினேஷன்ஸை கொடுக்குற மாதிரியான பேசிக் டெர்மினாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன்னா எஸ்எல்ஏ அப்படிங்கிறது செகண்ட் லாங்குவேஜ் அக்குசேஷன் அப்படிங்கும்போது அதில் வந்து நேட்டிவ் லாங்குவேஜு, அதுக்கப்புறம் ஃபாரின் லாங்குவேஜு, டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம இங்கே வந்துட்டு அதுக்கான டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? Other terms are introduced and defined as the text progresses. ஸோ மற்ற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் ப்ராக்ரஸஸ், இந்த டெக்ஸ்ட் வந்து வளர வளர, இதோடைய டெவலப்மெண்ட், அந்த டெக்ஸ்ட்டை எழுதுகிற அந்த ஆத்தர்ஸ் இன்னமும் அதிகமாக அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ண அந்த டேர்ம்ஸும் அதிகமாகிக்கிட்டே போகும்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ நம்ம அதில் ஒரு சில டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்எல்னா என்ன? நேட்டிவ் லாங்குவேஜ். அதை தான் ஷார்ட்டாக என்எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தட் அ சைல்டு லேர்ன்ஸ். இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வர வேண்டாம், இங்கே தான் வரணும் ஆக்சுவலாக. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ப்ரைமரி லாங்குவேஜ், த மதர் டங் ஆர் த L1. இன் திஸ் புக் வி யூஸ் த காமன் அப்ரிவேஷன் என்எல். ஸோ என்எல் அப்படிங்கிறது நேட்டிவ் லாங்குவேஜுங்க. நேட்டிவ் லாங்குவேஜ் தான் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு கற்றுக்கிற, அந்த சைல்டு கற்றுக்கிற அதோடைய மதர் டங்க்கு. அதை நம்ம ப்ரைமரி லாங்குவேஜ்னு சொல்லலாம், மதர் டங் அப்படின்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் L1 அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இந்த புக்கில் வந்து காமன் அப்ரிவேஷன் என்எல் அப்படின்னா நேட்டிவ் லாங்குவேஜை தான் காமன் அப்ரிவேஷனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது டார்கெட் லாங்குவேஜ் TL. இது வந்து த லாங்குவேஜ் பீயிங் லேர்ன்டு. அதாவது என்ன லாங்குவேஜ் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் அந்த டார்கெட் லாங்குவேஜ். எது சொல்லி தரணும், எதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ தட் இஸ் கால்ட் அஸ் டார்கெட் லாங்குவேஜ் TLங்க. அடுத்து எஸ்எல் அப்படிங்கிறது செகண்ட் லாங்குவேஜ் அக்குசேஷன். திஸ் இஸ் த காமன் டேர்ம் யூஸ்டு ஃபார் த நேம் ஆஃப் த டிசிப்ளின். அதாவது இந்த செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசிப்ளினுக்கு, அந்த ஃபீல்டுக்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் தான் இந்த எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்கிறதுங்க. In general, SLA refers to the process of learning
other language after the native language has been learned. ஸோ ஜென்ரலாக வந்து எஸ்எல்ஏனா எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்கை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நேட்டிவ் லாங்குவேஜை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இன்னொரு லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எஸ்எல்ஏ அப்படின்றாங்க. சம்டைம்ஸ் த டேர்ம் ரெஃபர்ஸ் டு த லேர்னிங் ஆஃப் த தேர்ட் ஆர் ஃபோர்த் லாங்குவேஜ். ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எல்ஏ அப்படிங்கிறது தேர்ட் அல்லது ஃபோர்த் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு கூட நம்ம ரெஃபர் பண்ணலாம். The important aspect is that SLA refers to the learning of non-native language after learning of the native language. ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஆஸ்பெக்ட் எஸ்எல்ஏல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஒரு நான் நேட்டிவ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறது. ஆஃப்டர் த லேர்னிங் ஆஃப் த நேட்டிவ் லாங்குவேஜ் அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு நான் நேட்டிவ் லாங்குவேஜ் எத்தனை வேணாலும் படிக்கலாம். அது எல்லாத்துக்குமே வந்து எஸ்எல்ஏ அப்படின்னு நம்ம காமனாக அந்த ஆஸ்பெக்டை சொல்லலாங்க. So second language is commonly referred to as the L2. Second language காமனாக நம்ம L2ன்னு சொல்கிறோம். With the phrase second language, L2 can refer to any language learned after learning the L1. L1 அப்படிங்கிறது நம்மளுடைய மதர் டங் நேட்டிவ் லாங்குவேஜுங்க. ஸோ ரெகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் இட் இஸ் த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் லாங்குவேஜ், அது நம்ம கற்றுக்கக்கூடிய செகண்ட் லாங்குவேஜாக இருக்கலாம், ஃபோர்த் லாங்குவேஜாக இருக்கலாம், ஃபிஃப்த்தில் எத்தனையாக வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஓகேங்களா? மொத்தத்தில் L2 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் லாங்குவேஜ். அது நம்ம கற்றுக்கிற எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம L1க்கு அப்புறம் நம்ம மதர் டங்க்கு அப்புறம் கற்றுக்கிற எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அதை நம்ம தாராளமாக L2ன்னு சொல்லலாங்க. By this term we mean both the acquisition of a second language in a classroom situation as well as in more natural exposure situations. ஸோ இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அதாவது லேர்னிங் அப்படிங்கிறது கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம், அப்படி இல்லையா நேச்சுரல் எக்ஸ்போஷர் சுச்சுவேஷன்ஸில் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எல்ஏல கான்ட்ராஸ்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க. இந்த கான்ட்ராஸ்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் த கம்பேரிசன் ஆஃப் L1 அண்ட் L2. அதாவது ஃபஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் கான்ட்ராஸ்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த எஸ்எல்ஏ அப்படிங்கிறது ரெண்டு விதமாக நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷனை. ஒன்று வந்து நேச்சராக படிக்கிறது, நேச்சுரல் கான்டெஸ்ட்டில், அதை தான் இங்கே வந்து நேச்சுரல் எக்ஸ்போஷர் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக ஃபார்மலாக கிளாஸ் ரூம்ஸில் படிக்கிறது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபார்மல் லேர்னிங் ஆஃப் த செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங். அதுவே வந்துட்டு இந்த நேச்சுரல் எக்ஸ்போஷர் சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபார்மல் லேர்னிங். லைக் இப்போ ஒரு பஸ் ஸ்டாப், போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் நம்ம போகும்போது அந்த செகண்ட் லாங்குவேஜை வந்து இன்ஃபார்மலாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேச்சுரலாக நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம நார்மலாக தமிழ் பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பைலிங்குவலாக, இப்போ நார்மல் அப்படிங்கிறதே ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான் இல்லைங்களா? ஸோ அப்போ கேஷுவலாக நம்ம வந்து நம்மளுடைய அந்த நேச்சுரல் எக்ஸ்போஷர் சுச்சுவேஷன்ஸில் இன்னொரு லாங்குவேஜை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மள அறியாமலே லேர்ன் பண்ணி அதை பேசவும் ஆரம்பிச்சிடறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா லாங்குவேஜுமே வந்துட்டு L2 செகண்ட் லாங்குவேஜ் தான். புரியுதுங்களா? The word acquisition in this book is used broadly in the sense that we can talk about language use sometimes independently from actual acquisition. ஸோ இந்த டேர்ம் இந்த வேர்டு அக்விசிஷன் அப்படிங்கிறது இந்த புக்கில் வந்து ப்ராட் சென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வி டாக் அபவுட் லாங்குவேஜ் யூஸு. ஓகேங்களா? ஸோ ஒரு லாங்குவேஜை நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அக்விசிஷன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இண்டிபெண்ட்லி ஃப்ரம் ஆக்சுவல் அக்விசிஷன். ஆக்சுவல் அக்விசிஷன்னா லேர்னிங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து டீப்பாக வந்து கற்றுக்கிறது, அந்த கற்றல் அப்படின்றது தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அக்விசிஷன் அப்படின்னா கற்றல் அப்படின்னு தாங்க அர்த்தம், லேர்னிங். ஓகேங்களா? Some might prefer the term second language studies SLS as it is a term that refers to anything dealing with using or acquiring a second or foreign language. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேர்ம் செகண்ட் லாங்குவேஜ் ஸ்டடீஸை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா as it is term, அந்த டேர்ம் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா to anything dealing with using or acquiring second or foreign language. நம்ம டீல் பண்ணுற, யூஸ் பண்ணுற அல்லது கற்றுக்க நினைக்கிற எந்த செகண்ட் லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜாக இருந்தாலும் அதை வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அந்த டேர்மை யூஸ் பண்ணியும் சொல்கிறாங்க. However,
In this book, we continue to use the term SLA as a cover term for a wide variety of phenomena, not because the term is necessarily the most descriptively accurate, but because the field has come to be known by that acronym. அதாவது இந்த புக்கில் நம்ம கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ண போகிற டேர்ம் வந்து எஸ்எல்ஏ, செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படின்ற டேர்ம் தாங்க. கவர் டேர்மாக, அதாவது ஓவராலாக அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுற டேர்மாக யூஸ் பண்ணுறோம். வைட் வெரைட்டி ஆஃப் ஃபினாமினா, நிறைய நிகழ்வுகளுக்கு இதே தான் நம்ம வந்து காமனாக சொல்கிறோம். ஏன் எதனால? நாட் பிகாஸ் அந்த டேர்ம் வந்து நெசசரிலி டிஸ்கிரிப்டிவ்லி அக்யூரேட்டாக இருக்கா, அதாவது அந்த டேர்ம் தான் கரெக்டு, அது அப்படி தான் யூஸ் பண்ணோம், அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றதுனாலயா? இல்லை. ஆனால் இந்த ஃபீல்டை வந்து இந்த அக்ரோனிம் வச்சு தான் எல்லாருக்குமே தெரியும் நல்லா. ஆல் கம் டு நோ பட் த அக்ரோனிம் எஸ்எல்ஏ. எஸ்எல்ஏ அப்படின்னா தான் எல்லாருக்குமே வந்து காமனாக தெரிகிற அந்த ஃபீல்டாக இருக்குது. ஸோ எஸ்எல்எஸ் அப்படின்னா அது யாருக்கும் அந்தளவுக்கு ஃபெமிலியராக தெரியல. ஸோ அதனால் நம்ம இந்த காமனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அக்ரோனிம் எஸ்எல்ஏங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஜென்ரலாக வந்துட்டு அந்த செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷனில் என்னென்ன டெஃபினேஷன்ஸ் இருக்குன்னா, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த என்எல், ஓகேங்களா? ஸோ நேட்டிவ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் டிஎல்ங்கிறது டார்கெட் லாங்குவேஜ், எஸ்எல் அப்படிங்கிறது செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். இது இல்லாமல் எல்வெல் அப்படின்னா நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லலாம், மதர் டங் அப்படின்னு சொல்லலாம், ப்ரைமரி லாங்குவேஜ்னு சொல்லலாம். L2 அப்படிங்கிறது செகண்ட் லாங்குவேஜ், அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் லாங்குவேஜுங்க. அது நம்ம படிக்கிற எத்தனாவது லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி எனக்கு 10 லாங்குவேஜ் தெரியும், 11ஆவதாக நான் ஒரு லாங்குவேஜை படிக்கிறேன்னா அதையும் நம்ம L2ன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் L1 அப்படிங்கிறது நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ், மீதி எல்லாமே L2 தாங்க. அடுத்தது ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங். Foreign language learning is generally differentiated from second language acquisition in that the former refers to the learning of a non-native language in the environment of one's native language. French speakers learning English in France or Spanish speakers learning French in Spain, Argentina or Mexico. So this is most commonly done within the context of the classroom. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கை தாங்க பார்க்குறோம். இதில் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் ஜென்ரலி டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். அதாவது ரெண்டாவதாக ஒரு மொழியை நம்ம கற்றுக்கிறதுக்கும் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இன் தட் த ஃபார்மர் ரெஃபர்ஸ் டு த லேர்னிங் ஆஃப் அ non-native language in the environment of one's own native language. ஃபார்மர்னா ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங். அதை நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, we are learning that foreign language in the environment of one's native language. ஒரு நேட்டிவ் லாங்குவேஜினுடைய அந்த என்விரான்மெண்ட், அந்த சூழல்லையே, அதை கற்றுக்கிற சூழல்லையே நம்ம வந்து நான் நேட்டிவ் லாங்குவேஜை கற்றுக்கிறது தாங்க ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு இங்கிலீஷை வந்து ஃப்ரான்ஸில் கற்றுக்கிறது, அதாவது அவங்க நாட்டில் இருந்தே இன்னொரு அந்நிய மொழியை கற்றுக்கிறது ஃபாரின் லாங்குவேஜை. அதே மாதிரி ஸ்பானிஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்சை லேர்ன் பண்ணிக்கிறது, ஸ்பெயின், அர்ஜென்டினா, மெக்சிகோவில் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் லேர்னிங் ஃப்ரெஞ்சு. ஸோ அப்போ அந்த நேட்டிவ் லாங்குவேஜினுடைய அந்த என்விரான்மெண்ட்டில் நான் நேட்டிவ் லாங்குவேஜை படிக்கிறது வந்து ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ரூம்ஸில் தான் நடக்கும். சரிங்களா? கிளாஸ் ரூமில் தான் இதை வந்து சொல்லி தருவாங்க, இந்த செகண்ட் லாங்குவேஜ், அதாவது ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங்கிறது. செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளுடைய நேச்சுரல் எக்ஸ்போஷர்லேயே நம்ம வந்து அதை என்ன பண்ணலாம்னா கற்றுக்க முடியும். செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் on the other hand generally refers to the learning of a non-native language in the environment in which that language is spoken. For example, German speakers learning Japanese in Japan or Punjabi speakers learning English in the United Kingdom. இப்போ செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்னா என்ன? இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னா அந்த ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங்கிறது அந்த நேட்டிவ் லாங்குவேஜோடைய என்விரான்மெண்ட்லேயே அந்த நான் நேட்டிவ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறது. அப்போ செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படிங்கிறது அந்த நான் நேட்டிவ் லாங்குவேஜினுடைய என்விரான்மெண்ட்டில் அந்த லாங்குவேஜை எப்படி பேசுவாங்களோ அதை மாதிரி அதை கற்றுக்கிறதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெர்மன் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஜாப்பனீஸை ஜப்பானில் கற்றுக்கிறது. அப்போ வந்து ஜப்பானில் நம்ம கற்றுக்கும் போது இந்த ஜாப்பனீஸ் அவங்க வந்துட்டு அந்த நார்மல் என்விரான்மெண்ட்டு, அவங்களுடைய சுற்றுச்சூழலில் அந்த
நார்மலாக ஸ்போக்கனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்தே ஜெர்மன் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஜப்பானில் வந்து என்ன பண்ண முடியும்னா ஜாப்பனீஸ் கற்றுக்க முடியும். அதே மாதிரி இப்போ நாம் பார்த்திங்க அப்படின்னா வி ஆர் இந்தியன்ஸ், நம்ம வி ஆர் லிவிங் இன் அ கண்ட்ரி ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஒரு பஞ்சாபி பேசுகிற அந்த சிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து யுனைடெட் கிங்டமில் போனால் என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம போகாமலே இருந்த இடத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்னால தன்னை போல் நம்மளுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்ட் லாங்குவேஜ் அக்விசேஷன் அப்படிங்கிறது நம்மளை அறியாமலே நம்மளுடைய மதர் டங்கோட சேர்த்தே இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் அவங்களுடைய மதர் டங்கோட சேர்த்து இன்னொரு லாங்குவேஜை பேரலாக என்ன பண்ணுறாங்கன்னா கற்றுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. This may or may not take place in classroom setting. இது கட்டாயம் இந்த செகண்ட் லாங்குவேஜ் அக்விசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் செட்டிங்லலாம் வந்துட்டு நடக்காத ஒரு விஷயம். இதில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இஸ் தட் லேர்னிங் இன் அ செகண்ட் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் வித் கன்சிடரபிள் அசஸ் டு த ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் பீயிங் லேர்ன், whereas learning in a foreign language environment usually does not. ஸோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா அந்த செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் இன் அ செகண்ட் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட், ஒரு செகண்ட் லாங்குவேஜை அதோடைய என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணும்போது ஓகேங்களா டேக்ஸ் பிளேஸ் வித் கன்சிடரபிள் அசஸ் டு ஸ்பீக்கர்ஸ். அதை பேசுகிற அந்த ஸ்பீக்கர்ஸ் கிட்டேருந்து நம்ம நிறையா அந்த கன்சிடரபிளான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அந்த லாங்குவேஜை நம்மளால் லேர்ன் பண்ண வைக்க முடியும். வேறஸ் இந்த ஃபாரின் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட்டில் யூஸ்வலாக அதை நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது த நேச்சுரல் ஆஃப் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேச்சர் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங்னா என்ன, எதுக்காக நம்ம படிக்கிறோம்? ஸோ L1 அக்குசேஷன் அப்படிங்கிறது இட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட் பை த சைல்டு கம்ஸ் டு ஸ்கூல். ஓகேங்களா, ஸ்கூலுக்கு வராதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை வந்து நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மதர் டங்கை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கற்றுக்குங்க. ஓகே, 6 மாதத்தில் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வொவல் சவுண்ட்ஸும் மோஸ்ட் ஆஃப் த கான்சனன்ட் சவுண்ட்ஸையும் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கற்றுக்குவான். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மதர் டங்கில் இருக்க எல்லா அந்த சவுண்ட்ஸையும் வேறுபடுத்தி பார்க்கறதுல மாஸ்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா இட் இஸ் த நேச்சுரல் எபிலிட்டி டு அக்வயர் லாங்குவேஜ். அதை வந்து நம்ம கரெக்டான டேர்மில் சொல்லணும்னா இன்னேட் கெப்பாசிட்டி. இந்த இன்னேட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஓகேங்களா, பொதுவாக அவங்களுடைய தாய்மொழியை வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறாங்கன்னா அதை வளர்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அதை கற்றுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நேச்சர் ஆஃப் லாங்குவேஜில். Fundamental to the understanding of the nature of SLA is an understanding of what it is that needs to be learned. ஸோ ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அந்த நேச்சர் ஆஃப் SLAக்கு வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அடிப்படையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வாட் இட் இஸ் தட் நீட்ஸ் டு பி லேர்ன்டு. என்ன நாம் படிக்கணும், என்ன தேவை, படிக்கிறதுக்கான அவசியம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். A facile answer is that a second language learner needs to learn the grammar of the டார்கெட் லாங்குவேஜ். ஸோ கஷ்டமே படாமல் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா ஃபேசில் ஆன்சர்னா வித்தவுட் எஃபர்ட். அதாவது எஃபர்ட்டே இல்லாமல் நம்ம சொல்கிற ஒரு ஆன்சர் என்னென்னா செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர்ஸ்க்கு வந்துட்டு தேவை என்ன, அவங்க எதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா they have to learn the grammar of the target language. இப்போ நம்ம வந்து இங்கிலீஷை வந்துட்டு செகண்ட் லாங்குவேஜாக படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மெயின் டார்கெட் வந்து எதில் இருக்கணும்னா அதோடைய கிராமர் பார்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வாட் இஸ் மென்ட் பை திஸ், இதனால் என்ன சொல்ல வராங்க, என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் லாங்குவேஜ், லாங்குவேஜ்னால் என்ன? ஹவ் கேன் வி கேட்டகரைஸ் த நாலேஜ் தட் ஹியூமன்ஸ் ஹாவ் ஆஃப் லாங்குவேஜ். ஒரு தனி மனுஷனுக்கு பொதுவாகவே மனிதனுக்கு வந்து லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த நாலேஜை நம்ம வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது, அவனுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த மொழியை பற்றின அறிவு திறன் இருக்குன்னு எதை வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஆல் நார்மல் ஹியூமன்ஸ் அக்வயர் எ லாங்குவேஜ் இன் த ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் லைஃப். அதான் இப்போ ஃபஸ்ட்டு நான் இனிஷியல்லே சொன்னேன் ஆரம்பத்துலேயே, ஒரு குழந்த 6 மாதத்துலேயே வந்து என்ன பண்ணுது, எல்லா அந்த கான்சனன்ட்ஸ் வவல் சவுண்ட்ஸையும் தன்னுடைய தாய்மொழியில் ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக்குது.
3 வயசுக்கு முன்னாடி வந்து தே பிகம் மாஸ்டர் இன் த டிஸ்டிங்டிவ் சவுண்ட்ஸ் ஆஃப் தியர் மதர் டங் அப்படிங்கிறத சொன்னேன். இது எப்படி பாசிபிள்? ஒன்லி பிகாஸ் ஆஃப் த இன்னேட் கெப்பாசிட்டிங்க இல்லையா? த நாலேஜ் அக்வயர்ட் இஸ் லார்ஜ்லி ஆஃப் அன் அன்கான்ஷியஸ் சார்ட். அதாவது எல்லாமே நம்மளுடைய சுயநினைவோட தான் நம்ம கற்றுக்கிறோமா அப்படின்னா கட்டாயம் கிடையாதுங்க. நிறைய நம்ம அக்வயர் பண்ணியிருக்க நம்ம மதர் டங்கை பற்றின நாலேஜ் எல்லாமே வந்துட்டு அன்கான்ஷியஸ் சார்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? That is, very young children learn how to form particular grammatical structures such as relative clauses. ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத கற்று வச்சுருப்பாங்கங்க. ஓகேங்களா? ரிலேட்டிவ் கிளாஸஸ் மாதிரி. They also learn that relative clauses often have a modifying function, but in a conscious sense they do not know that it is a relative clause and could presumably not state what relative clauses are used for. அவங்க அந்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிங்க. என்னென்னா ரிலேட்டிவ் கிளாஸஸ் ஆஃபன் ஹாவ் அ மாடிஃபையிங் ஃபங்க்ஷன். ஒரு சென்டென்ஸில் ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் நிறையா மாடிஃபையிங் சேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை செய்யுங்க. ஸோ நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸுங்கிறோம். அதே மாதிரி தட்டு, திஸ்ஸு, வாட்டு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொனவுன்ஸ்லேயே நிறையா 10 டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஒரு இடத்துல டெமான்ஸ்ட்ரேட்டிவாக இருக்குது. அதே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் கூட சொல்லுவோம். சுட்டி காட்டுது ஒரு விஷயத்தன்னு. ரிஃப்ளெக்சிவ் எம்ஃபசைஸ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் அந்த ரிலேட்டிவ் கிளாஸில் இருக்கக்கூடிய மாடிஃபைங் ஃபங்க்ஷன் அதை கூட அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஆனால் கான்ஷியஸ் சென்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரிலேட்டிவ் கிளாஸ்னால் என்னென்னு தெரியாது. அதே மாதிரி அண்ட் குட் ப்ரிசம்பிளி நாட் ஸ்டேட், அவங்களால ப்ராபப்ளி உண்மையாக சொல்ல போனால் ரிலேட்டிவ் கிளாஸஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு சில இங்கே சென்டென்சஸ், ஃபாலோயிங் சென்டென்சஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ வாண்ட் தட் டாய் தட் பாய் இஸ் பிளேயிங் வித். அப்போ இந்த இடத்துல இந்த தட்டுங்கிறது ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் இல்லைங்களா, ப்ரொனவுன். A child could utter this fully formed sentence which includes a relative clause that boy is playing with. Without being able to articulate the function of relative clauses, either this one or relative clauses in general, and without being able to easily divide this sentence into its component parts. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஃபுல் ஃபார்ம்டு சென்டென்ஸை என்ன பண்ணும், அந்த ரிலேட்டிவ் கிளாஸஸோடு இன்க்ளூட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு தெரியாது அந்த ரிலேட்டிவ் கிளாஸோட ஃபங்க்ஷன் எப்படி ஆர்டிகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஜென்ரலாக இந்த ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு இல்லைங்க, எந்த ரிலேட்டிவ் கிளாஸஸாக இருந்தாலும் அதோடைய ஆர்டிகுலேட் ஃபங்க்ஷன் என்னன்றது தெரியாது. அதே மாதிரி எப்படி அதை பயன்படுத்தி ஈஸியாக அந்த சென்டென்ஸை அதோட காம்பனன்ட் பார்ட்ஸாக பிரிக்கணும் அப்படிங்கிறதும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. It is in this sense that complex knowledge we have about our native language is largely unconscious. ஆனால் அந்த குழந்தை பேசுது, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டு அந்த ரிலேட்டிவ் கிளாஸோட என்ன பண்ணுது, அந்த சென்டென்சஸை பேசுது. அதுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் நாலேஜ் இருக்குது, அந்த சென்ஸு. நம்ம எல்லாருக்குமே நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா லார்ஜ்லி அன்கான்ஷியஸ். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சூழல் காரணமாக நம்ம சுற்றுச்சூழலே நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுத்துறது தாங்க நிதர்சனமான உண்மை. என்விரான்மெண்ட் பேஸ்டு லேர்னிங் தான் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படிங்கிறது தான் இங்கே கிளியர் கட்டாக மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இதோடைய சாராம்சம்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபார்மலாக நம்ம கற்றுக்கிறது கிளாஸ் ரூமில், அதை இன்ஃபார்மலாக நம்ம கற்றுக்கும் போது நேச்சுரல் எக்ஸ்போஷர் சுச்சுவேஷன்ஸில் நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுனா, பஸ்ஸுனா அது ஒரு இங்கிலீஷ் வேர்டு, டிக்கெட்டுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. இதெல்லாம் யாராவது கற்றுக் கொடுத்து சொல்கிறாங்களா? தன்னிச்சையாகவே எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக படித்தவங்க படிக்காதவங்கன்னு எல்லாரும் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் தங்களுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜோடு சேர்த்து அப்படின்னா அன்கான்ஷியஸாகவே அது நம்ம மைண்டில் போய் என்ன ஆகிடுதுங்க, ரெஜிஸ்டர் ஆகிடுது. புரியுதுங்களா? There are a number of aspects of language that can be described systematically. In the next few sessions, we deal with the phonology, syntax, morphology, semantics and pragmatics of language. ஸோ நம்ம லாங்குவேஜை பல கோணங்களில் சிஸ்டமேட்டிக்காக டிஸ்கிரைப் பண்ணலாங்க. அடுத்து வரக்கூடிய செஷன்ஸில் ஃபோனாலஜி, சின்டெக்ஸ், மார்ஃபாலஜி, செமான்டிக்ஸ், ப்ராக்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜினுடைய வேரியஸ் லெவல்ஸ், அதனுடைய அந்த சிஸ்டமேட்டிக் லெவல்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம்.
சவுண்ட் சிஸ்டம்ஸ், அதுதான் ஃபோனாலஜின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? நாலேஜ் ஆஃப் த சவுண்ட் சிஸ்டம், தட் இஸ் ஃபோனாலஜி ஆஃப் அவர் நேட்டிவ் லாங்குவேஜ் இஸ் காம்ப்ளெக்ஸ். Minimally, it entails knowing what sounds are possible and what sounds are not possible in the language. For example, a native speaker of English knows the first vowel sound in the name go and is not a sound in English. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த நாலேஜ் ஆஃப் சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அதிகம், நிறையாவே இருக்கும். மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா இட் என்டைல்ஸ் அதோடைய அந்த கேரக்டரிஸ், ஓகேங்களா, அதோட லெவல்ஸை தான் என்டைல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், ஸ்ட்ரக்சர்ஸை. நோயிங் வாட் சவுண்ட்ஸ் ஆர் பாசிபிள், எந்த சவுண்ட் வந்து பாசிபிள், எந்த சவுண்ட் அந்த லாங்குவேஜில் வந்து பாசிபிள் இல்லைங்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வவல் இந்த நேம் கவ் இஸ் நாட் அ சவுண்ட் இன் இங்கிலீஷ், அதாவது இந்த கவ் ஓன்ற சவுண்டு இங்கிலீஷில் இல்லை அப்படிங்கிறது அந்த நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு தெரியுங்க. இந்த ஜியை விட்டுட்டு அந்த ஓவிலேருந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள், ஓகேங்களா? எந்த சவுண்டு பாசிபிள், எந்த சவுண்டு பாசிபிள் இல்லைன்றது அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். This knowledge is reflected in recognition as well as in production, as generally a close English sound is substituted when one attempts to utter that word in English. ஸோ இந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதனுடைய பிரதிபலிப்புனா ரெகக்னைஸ் பண்ணும்போது as well as in production, அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு ஜென்ரலாகவே வந்து ஒரு க்ளோஸ் இங்கிலீஷ் சவுண்டு வந்து அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். when one attempts to utter that word in English, அந்த வேர்டை இங்கிலீஷில் அவங்க வந்து அட்டர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக அதை ரெகக்னைஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை வந்து அந்த நாலேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. Phonological knowledge is also involves knowing what happens to words in fast speech as opposed to more carefully articulated speech. Phonological knowledge வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ இன்வால்வ்ஸ், எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா knowing what happens to words in fast speech, நம்ம வேகமாக பேசும்போது எப்படி அந்த வேர்ட்ஸுக்கு என்ன ஆகுது, அல்லது அப்போஸ் டு மோர் கேர்ஃபுல்லி ஆர்டிகுலேட்டட் ஸ்பீச், ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அந்த ஸ்பீச்சை ஆர்டிகுலேட் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக அப்போ அதை நம்ம அப்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ஃபொனாலாஜிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபொனாலாஜிக்கல் நாலேஜில் இதெல்லாம் இன்வால்வ் ஆன விஷயங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு சவுண்ட்ஸ் இன் ஃபாஸ்ட் ஸ்பீச், நம்ம தெரிஞ்சுக்கணும் வேகமாக பேசும்போது அந்த வேர்ட்ஸோடைய அந்த ஃபாஸ்ட் ஸ்பீச்சு அதில் எப்படி இருக்கும் ஆஸ் அப்போஸ் டு மோர் கேர்ஃபுல்லி ஆர்டிகுலேட்டட் ஸ்பீச். ஸோ அது நம்ம நார்மலாக வந்து ஆர்டிகுலேட் பண்ணுற ஸ்பீச்சை விட அந்த ஃபாஸ்ட்டாக பேசுகிற ஸ்பீச்சில் வந்துட்டு சம்திங் ஏதாவது மிஸ் ஆகும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்மன் வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஐடியா, ஒரு ஐடியாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஐ எம் கோயிங் டு ரைட் அ லெட்டர். That person, assuming a US English speaker, could undoubtedly say something like the following. ஸோ ஒருத்தர் வந்து நான் லெட்டர் எழுதணும் லெட்டர் எழுத போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கர், யூஎஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாங்க. ஸோ அவங்க எப்படி பேசுவாங்க அதை அன்டவுட்லி அப்படின்னா இந்த மாதிரி தான். ஐம் கோனா ரைட் அ லெட்டர், ஓகே, ஐம் கோனா ரைட் அ லெட்டர். ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட், ட, ல, ட இதெல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குங்க. அவங்க எல்லாத்தையுமே லைட்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. they never stress the words. I'm going to write a letter, அவ்வளோதான், ஓகேங்களா? I'm going to write a letter அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. I'm gonna write a letter, அவ்வளோதான். Consider following exchange. ஓகே, இங்கே ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய கான்வர்சேஷனை எக்ஸாம்பிளாக. What are you gonna do? I'm gonna write a letter. You are gonna do that. I'm gonna write a letter. What? I can't hear you. I'm going to write a letter. Articulate slowly and clearly. வேகமாக அவசரமாக I'm going to write a letter, I'm going to write a letterனா அது வேறு மாதிரி தான் அவங்களுக்கு காது கேட்கும், புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம பேசுகிறத வந்து கிளியராக நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. We can see that speakers know when to combine sounds and when not to. எங்கே நம்ம வந்து சவுண்ட்ஸை கம்பைன் பண்ணணும், எங்கே சவுண்ட்ஸை கம்பைன் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுங்க, புரியுதுங்களா? We know that in normal
fast speech we combine words, but that in clearer and more articulated speech we do not. வேகமாக பேசும்போது நம்ம என்ன பண்ணோம், வேர்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ண ஐ வாண்ட் டு ரைட் அ லெட்டர், ஐ எம் கோயிங் டு ரைட் அ லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் இன்னுமோ ஆம் மட்டும் காது கேட்குது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலம்பாங்க. ஓகேங்களா? பட் தட் இன் கிளியரர் ரொம்ப ஆர்டிகுலேட்டாக அந்த ஸ்பீச்சை கரெக்டாக பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம அதை செய்ய மாட்டோம். பொறுமையாக ஐ எம் கோயிங் டு ரைட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? A final point to make is that as native speakers of a language, we know not only what are possible sounds and what are not possible sounds, but we also know what are possible combinations of sounds and what sounds are found in what parts of words. So ஃபைனல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நாட் ஓன்லி வாட் ஆர் பாசிபிள் சவுண்ட்ஸு. ஓகே, எந்த சவுண்ட்ஸ் வந்து பாசிபிள்னு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, எது பாசிபிள் சவுண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும், எந்த சவுண்ட்ஸை வந்து அந்த காம்பினேஷன் சவுண்ட்ஸ் வந்து பாசிபிள்னு தெரியணும், அதே மாதிரி எது பாசிபிள் இல்லை, எந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு எந்த பார்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். We know, for example, that in English, while b and n are both sounds of English, they cannot form a blend in the way that b or r can. Nick versus brain. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து b, n அந்த ரெண்டு கான்சனன்ட் சவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. they cannot form a blend. b, n ரெண்டுமே என்ன பண்ணாதுன்னா ஒரு காம்பினேஷனை ஃபார்ம் பண்ணாது, பவும் நாவும் சேர்ந்து வராது. இந்த வே தட் ப ரு இது ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி பிரெயின் ரு பிரெயின் பக்கு பக்கத்தில் இந்த ஆறுன்ற சவுண்டு பிரெயின் ரு இந்த சவுண்டு வரும். ஆனால் இதை நம்ம என்னென்னு படிக்க முடியாதுன்னா நெக்குன்னு படிக்க முடியாது, நிக்குன்னு மட்டும்தான் படிக்க முடியும். இந்த பி வந்து இங்கே சைலண்ட் ஆகிடுங்க. புரியுதுங்களா? அப்போ எந்த சவுண்டோட எந்த சவுண்டை வந்து பிளெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். Or to take another example, consider the sound at the end of the word ping, ing sound, which is frequent in English. ஓகேங்களா? ஸோ அந்த இங்குங்கிற அந்த பிங் அந்த சவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா the sound at the end of the word ping, இங்கு அதை நம்ம வந்து ந அந்த சவுண்டு ம ந சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம சொல்லும்போது பிங்கு இங்கு இந்த சவுண்டு தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ விச் இஸ் ஃப்ரீக்வெண்ட் இன் இங்கிலீஷ். அந்த இங்குங்கிற சவுண்டு வந்து இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு சவுண்டு. ஓகேங்களா? However, it can appear in the beginning of words in English, although it can in another languages. So it cannot appear in the beginning of English words. ஓகேங்களா? ஆனால் அதர் லாங்குவேஜஸில் இட் கேன் இந்தங்கிற சவுண்டு. ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த இங்குங்கிற சவுண்டு இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இதோட கண்டினியூவேஷன் தான். இந்த இங்குங்கிற சவுண்டு வந்து இங்கிலீஷில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணாலும் எந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லேயும் பிகினிங்கில் இந்த சவுண்டு வந்து அப்பியர் ஆகாது, இந்த இங்குங்கிற சவுண்டு. although it can in other languages. ஓகே, மற்ற லாங்குவேஜஸில் வந்தாலும் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த சவுண்ட் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சின்டாக்ஸுங்க. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.